ஒரே ஆச்சரியம். எங்க எதுவுமே செய்யாம கதவை திறந்து கரெக்டா நீங்க வர்றது எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்லடி, இந்த ஊர்லயே சரக்கு 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 சரக்குன்னு செருப்ப போட்டுக்கிட்டு இழுத்து இழுத்து நடக்கிறதுன்னு ஒண்ணுதான், அவ வச்சுதான் கதவை திறந்தேன் நான். உள்ள போனா 8 பவுனுக்கு டாலர் செயினே தக 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 தகன்னு வாங்கி கொடுத்துருக்காரு. அட்சய திருதியில வாங்கி கொடுத்தனும். பாத்தீங்கன்னா டாலர்ல அப்படியே முகம் பளிச்சுன்னு தொங்குது இல்ல. உடனே கேட்டேன், அத்தனை காதலா டாலர்ல ஐயா முகத்தை போட்டு தொங்க வச்சுட்டே அலையிறீங்களே. இந்த மூஞ்சிய பார்த்தா காத்து கருப்பு பேய் பிசாசு ஒண்ணு அண்டாதான் அதான் போட்டுட்டே அலையிறேன். சரி, இவர்தான் அப்படின்னா துணைக்கு ஒரு ஆள் வந்திருக்காருல, அவர் அண்ணா. போன மதுரையில மீட்டிங் முடிஞ்சோடனே எங்க ஊர் தன்னட்டி கிளவி அப்படியே சுருக்கு பைய திறந்துகிட்டே மேடைக்கிட்ட வந்துருச்சுனே. வந்த கிளவி 200 ரூபாய் எடுக்குது. அப்படியே முதல் ரூபாய் கையில கொடுத்துச்சு. தம்பி வச்சுக்கன்னு நான் பக்கத்துல போய் கிளவிக்கிட்ட நின்னுக்கிட்டேன். ஏன்னா இடத்துக்கு 100 ரூபாய் இருக்குல்ல, அது எனக்கு கொடுக்கட்டும். உடனே கிளவி அந்த 100 ரூபாய் எடுத்து இவர் கையிலே கொடுக்குது. ஏன் கிளவி உனக்கு இறக்கமே இல்லையா, 100 ரூபாய் எனக்கு தர வேண்டியதானு கேட்டேன். சும்மா இருந்தா இந்த முதல் 100 ரூபாய் இன்னைக்கு பேசுனதுக்கு, இந்த 2வது 100 ரூபாய் என்னைக்குமே பேசாம இருக்கணுக்காக கொடுத்துருக்கேன். என்ன தங்குறதுன்னு குதிக்கிறீங்க நான் கேக்குறேன். நடுவர் அவர்கள் ரொம்ப அழகா பேசிட்டு போனார் ஐயா. பொம்பளைங்களை குறை சொல்றதே இந்த ஆம்பளைங்களுக்கு வழக்கமா போச்சு. தியாக விட்டு கொடுக்கறதுல ஆம்பளைங்க தான். எந்த ஊர்ல டாஸ்மாக் கடையில குடிச்சுட்டு மல்லாக்க கிடக்குறது. 2 ரூபா அந்த பீடி, 5 ரூபாய்க்கு சீரட்டு, 75 ரூபாய்க்கு குவார்டர், 150 ரூபாய்க்கு ஆஃப், 300 ரூபாய்க்கு ஃபுல்லு. தும்பப்பூமா என்னன்னு எவ்வளவு விவரமா கரெக்டா தெரியுதா? மதுரைக்காரங்க இதே வேலையில இருக்காங்க நினைக்க கூடாதுன்னு. நீங்க வேற கையில சம்பாதிக்கிற காசு பூரா புட்டுக்கிட்டு போய் குடிச்சிட்டு கிடக்குற டாஸ்மார்க்ல ஒரு வருஷத்துக்கு 1500 கோடிய அரசாங்கத்துக்கு சம்பாதிக்கிற துப்பு கட்ட ஆம்பளைங்க பத்தியில என்ன பேச்சு உங்களுக்கு? நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, தும்பப்பூ மாதிரி வெள்ளை வேட்டியை கட்டிட்டு வெளியே போற மனுஷன் சாயந்தரம் இடுப்புல இருக்கிற வேட்டியை மண்டையில சும்மா சுத்திட்டு தள்ள மாட்டிட்டு வருது. அதுல சும்மா வரதுல பாட்டு வேறையா? சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்மண்ணை ஏறுது கிக்கு எனக்கு, நான் விட்டறிந்தே சல்லியே ஊத்திக்கிட்டே மில்லியே, குதிரை மேல ஏறி போய் வாங்க போறேன் டில்லியே. இந்த டில்லிய வாங்க போறா கோஷ்டி உள்ளூர் சாக்கடை தண்ணப்பட உள்ள விழுந்து கிடக்கு. அந்த சாக்கடைக்குள்ள பண்ணியோட பண்ணிய கட்டி பிடிச்சு படுத்து கிடக்குற கோஷ்டியை தூக்கி நிப்பாட்டி மகனோட போய் தோளோட தோலை போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து கிணத்தடியில உட்கார வச்சு குடங்குடமா தண்ணி அரைச்சு மண்டையில ஊத்தி குளிப்பாட்டி சாக்கடை தண்ணிய பூரா கரைச்சு விட்டுட்டு, ஏயா குத்துயிரும் கொலையிருவான் குடல் வந்து சாக போறையா, ஒரு வாய் சாப்பிடியான்னு போதையில கிடக்கிற மனுஷனுக்கு சோத்த புரட்டி வாயில ஊட்டி விட்டுட்டு, கள்ள போட்டாலும் கடவை, ஃபுல்லா போட்டாலும் புருஷன், ஆப் அடிச்சாலும் ஹஸ்பண்ட், வாட்டா போட்டாலும் கொடாவே, மில்லி அடிச்சாலும் மிஸ்டர், பாக்கெட்ட போட்டாலும் பர்தான்னு இந்த இளவெடுத்த மனுஷங்களோட குடும்பம் நடத்துறோம். 49 லட்சம் பேர் நடத்துறோம்ல. விட்டு கொடுத்து தேர்ந்து போய் துன்பப்பட்டு லோன் பட்டு நிக்கிறமே, கோயில் கட்ட வேணாயா? மேடமடே வையாம இருங்க. பக்கிரிசாமி வாண்டேட்ட சொல்லுவோம். சும்மா வந்து என்னம்மா அவள கேட்கிற பாவம். பஸ் ஸ்டாண்ட்ல தனியா உட்காந்து நான் விட மாட்டேன். இந்த கூறுகட்ட லூசுகளோட எல்லாம் குடும்பம் நடத்துறோம்ல, அதுக்கே நீங்க எங்களை வச்சு பாராட்டணும். நான் விட மாட்டேன். நடுராத்துல போய் உட்கார்ந்து கூறுகட்ட கும்மட்ட நான் என்னத்த சொல்றது. ஆனா மேட்சாக்கு வாங்க போய் வருஷ கணக்குல அப்படி தேடிட்டு உட்கார்ந்து இருப்போமா. அதான் நீங்க சொல்லிட்டீங்கல்ல, கட்டிக்கிட்ட லூசுதான் மேட்சா கட்டல, கட்டுற துணிய வாசம் டைட்டா போடுவோம் மேட்சா போடுவோம் கட்டிட்டு. உங்களுக்கு என்ன அப்படி நாங்க செஞ்சுட்டோம்? டிவி பாக்குறது எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியலன்னு. டிவி பொழுதுபோக்குறதுக்கா பாக்குறது என்ன பிரச்சனை? என் வீட்டுல அந்த மனுஷன் 12 மணிக்கு முக்காடு ஓட்டு டிவி பாக்குறாருன்னு. என்ன மாமா முக்காடு ஓட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு என்ன மாமா பாக்குறேன்னு கேக்குறேன். இங்க வரத எஃப் சேனலாம் ஒரு டவுசரை போட்டுக்கிட்டு 1.5 மணி நேரமா தனியா நடக்குது. நான் துணைக்க உட்காந்துருக்கேன். நீ என்ன சேனல் நைட்டு 12 மணிக்கு வந்து பாத்துக்கிட்டு பாவம் அந்த சீரியலை பார்த்து எதுக்கு அழுகுது? அங்க போற மாமியார் மருமக கொடுமைங்க சண்டை நடந்துட்டு இருக்கு. புருஷன் 4 உண்டாட்டிய கட்டிட்டு நிக்கிறியா? என் வீட்டுக்காரர் அழுகிறாரு. அவன் கொடுத்து வச்ச வேண்டி 4 உண்டாட்டி நான் 10 வருஷம் ஒன்னோட குப்பை கொட்டுறேன்னு அழுகிறாரு மனுஷன். டிவியில ஒருத்தர் 4 உண்டாட்டிய கட்டிட்டு சும்மா நல்லா தெரியுறியே, பொம்பளை நொந்து போய் அழுகுறங்க டிவி சீரியல பார்த்துட்டு. சும்மா பேசக்கூடாது. இன்னொரு கேட்டாரு, ராஜராஜன் கோயில கட்டினாரு கும்பாபிஷேகம். ஐயா, அந்த கோயில கட்டுறதுக்கு ஐடியா கொடுத்தது யாருன்னா ராஜராஜனுடைய சகோதரி குந்தவை நாச்சியார். கோயிலை கட்டிய பிறகு அதற்கு பூஜை புரஸ்காரங்களுக்கான சொத்தை யாரு கொடுத்தா தெரியுமா? அந்த அம்மா. சீராக கொடுத்த நகைகளையும் தனக்கு தானமாக கொடுத்த சொத்தையும் கொண்டு போய் கோயில் பேர்ல எழுதி வச்சுட்டு கோயில் இருக்கிற கால
பூஜைகளும் பூசைகளும் நடக்க வேண்டும் என்று சொத்தை எழுதி கொடுத்தாங்க. ஆனா பொம்பளை வச்சா அரங்கேறாது. இந்த கரையான் குத்தெடுக்க கருணா குடியிருக்குமாங்கயா. கோயில் கட்டியா எதிரணியில தலைவர்